नमो वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। प्रायेषु भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कृताञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीदंशा श्रीचैतन्यं नमामि तम्। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் பதம் 11 சர்வ காரணங்களுக்கும் மூல காரணம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு. 11வது பதம் படிக்கலாம். येन स्वरोषिषा विश्वं रोषितं रोषयाम्यहं यथार्गो अग्निर्यथा सौमो यदर्श கிரகதாரகாக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா கி ஜெய். மொழிபெயர்ப்பு. சூரியன் தன் நெருப்பை வெளிப்படுத்தும் பொழுது சந்திரன், ஆகாயம், செல்வாக்குள்ள கிரகங்கள் மற்றும் மினுக்கும் நட்சத்திரங்கள் ஆகியவையும் தங்களுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துகின்றன. அதே போலவே பகவானின் பிரம்மஜோதி எனப்படும் சுயப்பிரகாசத்தை கொண்டு அவரால் படைக்கப்பட்ட பிறகுதான் என்னுடைய படைப்பு தொழிலை நான் செய்கிறேன். சோ பிரம்மா இங்க அருமையான உதாரணம் கொடுக்குறாரு. ஏன்னா சூரியன் தான் எல்லா பிரகாசத்துக்கும் மூலமா இருக்கு இல்லையா? சூரிய சக்தியில இருந்தா எல்லா சக்திகளும் கிடைக்குது. சூரியனுடைய பிரகாசம் இல்லாம சந்திரனுக்கோ மற்ற நட்சத்திரங்களுக்கோ பிரகாசம் அப்படிங்கிறது கிடையாது. சோ அதனால சூரியன் கிட்ட இருந்தா வர்ற மாதிரி பகவான் கிட்ட இருந்தா எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றார். நான் 2வது நிலை படைப்பாளி அப்படிங்கிறத எவ்வளவு அழகா பிரம்மா சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இது நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு சமயத்துல ராதனா சோய் மகாராஜ் பாம்பேல அவர் வந்து ராதா அங்க மதன் மோகன் அந்த கோவில வந்து அவர் வந்து இது பண்ணி அங்க பிரச்சாரம் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு தீட்சை கொடுத்து ரோபாதே சிஷ்யர்கள்ல ஒருத்தர். ஒரு சமயம் அவர் வந்து ஒரு கோவிலுக்கு வந்திருக்கார். வந்த போது பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப அழகா அந்த கோவிலோட அந்த வளாகம் முழுக்க ரொம்ப அழகா தூய்மை பண்ணி தோரணங்கள்லாம் கட்டி ரொம்ப அழகா வந்து வச்சிருக்காங்க. அப்போ வந்து அதை பார்த்துட்டு மகாராஜ் வந்து இவ்வளவு அழகா இதை வந்து நீட்டா மெயின்டைன் பண்ணி இவ்வளவு அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் பக்தர்கள் நின்றுட்டு இருந்தாங்களாம். அந்த பக்தர்களை பாராட்டினாராம். கோவில் வந்து ரொம்ப அழகா சுத்தமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே அப்படின்னு சொல்லி அந்த பக்தர்களை பாராட்டினாங்க. அந்த மாதாஜிஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஹா மகாராஜோட பிளஸிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு எஸ் மகாராஜ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமா இருந்தாங்க. அப்போ உண்மையிலே அந்த மாதாஜிஸ் அந்த கிளீனிங் எல்லாம் பண்ணல. பண்ணது யாரோ பிரபுஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க.
இவங்க வந்து அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிட்டாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கணும், மகாராஜ் இந்த சர்வீஸ் பண்ணது நாங்க கிடையாது, இன்னும் கொஞ்சம் பேர் தான் பண்ணாங்க, அதனால உங்களோட பிளஸிங்ஸ் அவங்களுக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும்ல. அது சொல்லாம அவங்க என்ன பண்ணாங்க, மகாராஜ் பிளஸிங் பண்றாரு, நமக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் அப்படின்னு சொல்லி அவரை நமஸ்காரம் பண்ணி எல்லா பிளஸிங்கும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லெக்சர் எல்லாம் முடிஞ்சு மகாராஜ் கிச்சன் பக்கம் வந்திருக்காரு. கிச்சன் பக்கம் வந்து பார்த்தா அழகா சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாம் பக்தர்கள் சாப்பிட்டு நிறைய ஒரு ஒரு கோவில்ல ஒரு ஒரு மாதிரி சிஸ்டம் இருக்கும். நிறைய பக்தர்கள் வர இடத்துல அவங்க வந்து பிளேட்ஸ் வச்சிருப்பாங்க, எடுத்து சாப்பிட்டு அவங்க கழுவி திரும்ப அந்த ரேக்ல அடுக்கணுமா இருக்கும். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிளேட்ஸ் அழகா அடுக்கி வச்சிருக்காங்களாம். அதை பார்த்து மகாராஜ் சொன்னாராம், ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, பக்தர்கள் சாப்பிட்டு அந்த தட்டு கழுவி இந்த மாதிரி வைக்கிறதே வந்து ஒரு பெரிய உங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸ் அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லும்போது அங்க பிரபுஸ் இருந்து என்ன பண்ணிருக்காங்க, எஸ் எஸ் மகாராஜ் நாங்க வந்து அதுதான் அவங்க பண்ண மாதிரி அந்த கிரெடிட் அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அப்போ மகாராஜ் வந்து கேட்டாரு, உண்மையிலே இது பண்ணது யாரு அப்படின்னா அங்க வந்து மாத்தஜிஸ் பண்ணிருக்காங்க, கிளீனிங் சர்வீஸ் பண்ணது பிரபுஸ். ஆனா அந்த பிரபுஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களோட கிரெடிட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதனாலதான் இந்த கிரெடிட்டை நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாராவது வந்து நம்ம அந்த சர்வீஸ் யாரோ பண்ணியிருப்பாங்க, நம்ம அந்த இடத்துல இருக்கலாம், நம்மளை பார்த்துட்டு நீங்க இதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு புகழும்போது எஸ் எஸ் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அது என்னது, தப்பு தானே. அதை பண்ணவங்களுக்கு அந்த கிரெடிட் போய் சேரணும். ஸோ இது ரொம்ப ஜோக்கா இருக்கும் சொல்லி எல்லா பக்தர்களும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணதை இவங்க எடுத்துக்கிட்டாங்க, இவங்க பண்ணதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனா இங்க பிரம்மா அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. ஆமா ஆமா நான் தான் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படிலாம் சொல்லல. ஜென்யூனா என்ன சொல்றாரு, பகவான் என்ன எல்லாம் வந்தது, நான் செகண்டரி கிரியேட்டர் தான்ப்பா, அவர் கொடுத்த அந்த இதை வச்சுதான் நான் வந்து இதை கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம பிரபுபாதர் இருந்து பொருளுரை கொடுத்திருக்கார், அந்த பொருளுரைக்கு பக்தர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த விளக்கங்களை எல்லாம் கேட்டு நம்மளால என்ன கிரகிக்க முடியுமோ அதைத்தான் நம்ம சொல்றோம். அதனால எந்த கிரெடிட்டும் யாருக்கு கிடையாது, நமக்கு கிடையாது. யாருக்கு, பிரபுபாதருக்கு தான் எல்லா கிரெடிட்டும். பிரபுபாதர் என்ன செய்யறார், என்னுடைய ஆன்மீக குருவுக்கு தான் எல்லா கிரெடிட்டும், அவருடைய கருணையினால தான் நான் இந்த பொருள் எல்லாம் கொடுத்திருக்கேன்னு அவர் சொல்றார். சோ இப்படி கடைசியில கிரெடிட் யாருக்கு போகுது, கிருஷ்ணருக்கு தான் போகுது. ஆனா பௌதிகவாதிகள் என்ன சொல்லுவாங்க, பேர் புகழ்ல வரும்போது என்ன சொல்லிப்பாங்க, ஆமா ஆமா நான் தான் ஆமா இதெல்லாம் பண்ணிருக்கேன், ஆனா நான் என்னுடைய பெருமையெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லிக்கிறது இல்ல, இதுக்கு மேலேயும் நான் நிறைய பண்ணிருக்கேன், நான் ரொம்ப அடக்கமா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களே தவிர, ஆனா கிரெடிட் வரும் சந்தோஷமா அதை ஏத்துப்பாங்க. அதனால பக்தர்கள் ஏதாவது புகழ்ச்சி வரும்போது என்ன சொல்றாங்க, எல்லா பெருமையும் குரு மற்றும் கௌரவங்களுக்கே, எல்லா புகழும் அவங்களுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பிரம்மாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நாம வந்து அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஹேமர மாலினி மாதாஜி படிக்கிறீங்களா பொருளுரை? ஹேம மாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. என்னாச்சு? கேக்குதா மாதாஜி? கேக்குது ஹரே கேக்குது. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கேக்குது, படிங்க. படைப்பின் விவகாரத்தில் பிரம்மா உயர்ந்த அதிகாரி அல்ல எனும் நாரதரின் கருத்து சரியானதே என்று பிரம்மதேவர் நாரத முனிவரிடம் கூறினார். சமயங்களில் புத்தியில் தாழ்ந்த மனிதர்கள் பிரம்மாவே அனைத்திற்கும் மூல காரணம் என்ற முட்டாள்தனமான கருத்தை கொண்டுள்ளனர். ஆனால் பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த அதிகாரியான பிரம்மாவின் கூற்றுக்களின் மூலமாக விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள நாரதர் விரும்பினார். ஒரு நாட்டின் உயர் நீதிமன்றத்தின் முடிவு இறுதியானதாகும். அதே போலவே பிரபஞ்சத்தில் பரம அதிகாரியாக உள்ள பிரம்மாவின் தீர்ப்பு இறுதியானதாகும். முந்தைய பதத்தில் நாம் ஊர்ஜிதப்படுத்தி இருப்பதை போன்று நாரத முனிவர் முக்தி பெற்ற ஒரு ஆத்மா ஆவார். ஆகவே போலி கடவுள்களை மனம் போனவாறு ஏற்றுக்கொள்ளும் புத்தியில் தாழ்ந்தவர்களில் ஒருவராக அவர் இருக்கவில்லை. தம்மை அவர் புத்தியில் தாழ்ந்தவராக காட்டிக்கொண்டார். இருப்பினும் பரம அதிகாரியால் தீர்க்கப்படுத்துவதற்காக புத்திசாலித்தனமாக ஒரு சந்தேகத்தை அவர் கேட்டார். அறியாமையில் உள்ளவர்கள் இதை அறிந்து படைப்பு மற்றும் படைப்பவர் பற்றிய நுணுக்கங்களை சரியாக உணர வேண்டும் என்பதற்காக நாரதர் இக்கேள்வியை கேட்டார். புத்தியில் தாழ்ந்தவர்கள் கொண்டிருக்கும் தவறான கருத்தை பிரம்மா தீர்த்து வைத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெரும் பிரகாசத்தினால் ஏற்படுத்தப்படும் சிருஷ்டிக்கு பிறகே பிரபஞ்சத்தின் பலதரப்பட்ட நிலைகளை தாம் படைப்பதாக இப்பதத்தில் அவர் ஊர்ஜிதப்படுத்தியுள்ளார். இக்கூற்றை பிரம்மா தமது பிரம்ம சம்ஹிதையிலும் 5.40 பின்வருமாறு கூறியுள்ளார். எஸ்ய பிரபா பிரபவத்தோ ஜெகத் அண்ட கோடி கோடீஸ்வ அசேஷ
வசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்தம் அசேஷபூதம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. பரமபுருஷ பகவானாகிய கோவிந்தனின் தெய்வீகமான உடலின் காந்தி பிரம்மஜோதி என்று அறியப்படுகிறது. அது எல்லையற்றதும் ஆழங்காண முடியாததும் எங்கும் வியாபித்து இருப்பதும் ஆகும். வெவ்வேறு சீதோஷ்ண நிலைகளையும் குறிப்பிட்ட உயிர்வாழ் சூழ்நிலையும் கொண்ட எண்ணிலடங்கா கிரகங்களின் படைப்பிற்கும் அதே போன்று பிறவற்றின் படைப்பிற்கும் காரணமாக இருப்பதும் அதுவேயாகும். அத்தகைய முதற் கடவுளை நாம் வணங்குகிறேன். இக்கூற்று பகவத்கீதையிலும் 14.27 ஸ்லோகத்தில் இருக்கிறது. பிரம்மஜோதிக்கு பின்னணியாக இருப்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். பிரம்மனோஹி பிரதிஷ்டாகம் வேத அகராதியிலும் பிரதிஷ்டா என்பதன் கருத்து நிலைநிறுத்துவது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பிரம்மஜோதி சுதந்திரமானதோ அல்லது சுய பூர்த்தியுடையதோ அல்ல. இப்பதத்தில் ஸ்வரோசிஷா அல்லது பெருமானின் தெய்வீக உடலிலிருந்து வெளிப்படும் ஒளி என்று குறிப்பிடப்பட்டுள்ள பிரம்மஜோதியை படைத்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். இந்த பிரம்மஜோதி சர்வ வியாபகம் உடையதாகும். மறந்து கிடக்கும் இதன் சக்தியாலேயே எல்லா படைப்புகளும் சாத்தியமாக்கப்படுகின்றன. எனவே இருப்பவை அனைத்தும் பிரம்மஜோதியால் தான் பாதுகாக்கப்படுகின்றன. சர்வம் கல்விதம் பிரம்ம என்று வேத மந்திரங்கள் அறிவிக்கின்றன. ஆகவே எல்லா படைப்புக்கும் மறைந்துள்ள வித்தாக இருப்பது பிரம்மஜோதியே ஆகும். மேலும் அளவற்றதும் ஆழங்காண முடியாததுமான அதே பிரம்மஜோதி பகவானால் நிலைப்படுத்தப்பட்டு உள்ளது. எனவே பகவானே ஸ்ரீ கிருஷ்ணர் முடிவாக எல்லா படைப்பிற்கும் பரம காரணமாக இருக்கிறார். அகம் சர்வசிய பிரபவ சுத்தியலையும் ஆயுதங்களையும் கொண்டு கொல்லன் ஒருவன் பொருட்களை உருவாக்குவதை போன்று பகவானும் சிருஷ்டியை செய்வார் என ஒருவன் எதிர்பார்க்க கூடாது. பகவான் தமது சக்தியால் படைக்கிறார். அவரிடம் அவருக்கு சொந்தமான பலதரப்பட்ட சக்திகள் உள்ளன. பராசிய சக்தி விவிதைவ சூயத்தே. ஆலமரத்தின் சிறு விதைக்கு பெரியதோர் ஆலமரத்தையே உண்டாக்கக்கூடிய சக்தி உள்ளதை போலவே பகவான் தமது மறைந்து கிடக்கும் சக்தியை உள்ளடக்கிய பிரம்மஜோதியால் ஸ்வரோசிஷா எல்லா வகையான விதைகளையும் பரவச் செய்கிறார். அவ்விதைகள் பிரம்மாவை போன்று நபர்களின் நீரூற்றும் முறையால் விருத்தி அடையுமாறு செய்யப்படுகின்றன. பிரம்மாவால் விதைகளை உண்டாக்க முடியாது. ஆனால் நீரூற்றும் முறையால் தாவரங்களையும் பழத்தோட்டங்களையும் வளரச் செய்வதற்கு தோட்டக்காரருடன் உதவுவதை போலவே விதையை ஒரு மரமாக பரிணமிக்க செய்ய பிரம்மாவால் முடியும். இங்கே மேற்கோள் காட்டப்பட்டுள்ள சூரியனின் உதாரணம் மிகவும் பொருத்தமுடையதாகும். ஜட உலகில் நெருப்பு, மின்சாரம், சந்திர ஒளி போன்றவற்றின் பிரகாசங்களுக்கு சூரியனே காரணமாக உள்ளது. வானவெளியில் காணப்படுகின்ற ஒளிரும் பொருட்கள் அனைத்தும் சூரியனின் படைப்புகளாகும். சூரியன் பிரம்மஜோதியின் படைப்பாகும். பிரம்மஜோதியோ பகவானின் பிரகாசமாகும். இவ்வாறாக படைப்பின் மூல காரணமாய் இருப்பவர் பகவானே ஆவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பிரம்ம சம்ஹிதாவுடைய ஸ்லோகம் கொஞ்சம் டியூனா நம்ம படிக்கலாம். யஸ்ய பிரபா பிரபவதோ ஜகதண்ட கோட்டி கோட்டீஸ்வசேஷ வசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலமனந்தமசேஷ பூதம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சோ எப்படி சூரியன் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும், அந்த சூரியனுக்கும் காரணமா இருக்கக்கூடியவர் பகவான் தான். அந்த சூரியனையும் படைச்சவர் பகவான் தான். சோ அதனால இந்த பிரம்மஜோதி அப்படிங்கிறது பகவானுடைய தேகத்துல இருந்து வரக்கூடிய அந்த காந்தி, அந்த ஒளிதான் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்ற. பிரம்மனோஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்யாஸ்ய யஸ்யச்ச சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்யை காந்தி கஷ்யச்ச அப்படின்னு சொல்ற. சோ அந்த பிரம்மஜோதிக்கு தனிப்பட்ட இருப்பு அப்படிங்கிறது கிடையாது. பகவானை சார்ந்துதான் அதனுடைய இருப்பு இருக்கு. ஆனா படைக்கப்பட்ட எல்லாமே அந்த பிரம்மஜோதியில தான் இருக்கு. சர்வம் கலௌ இதம் பிரம்ம அப்படிங்கிறது வேத வாக்கியம். ஆக பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, ஒரு அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிராமணர் ஒருத்தர் இருந்தார். அவர் பூஜை எல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பா எல்லாம் பகவானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்ணியிருந்தார். அப்போ அவர் பார்க்கறதுக்கு நாரதர் வந்தார். அப்போ நாரதரை வரவேற்று அந்த பிராமணர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? நான் எப்போ வைகுண்டம் போவேன்
நீங்க தான் அடிக்கடி பகவானை போய் நேரா பார்த்து பேசிட்டு வர்றீங்களே, எனக்கு கொஞ்சம் இதை சொல்லுங்க அப்படின்னு. அவரும் சரி சொல்றேன் அப்படின்ட்டு. அப்புறம் நேரா நாரதர் வந்துட்டு இருந்தார். வர வழியில ஒரு செருப்பு தைக்கிறவர், அவர் உட்காந்து தன்னோட அந்த கல்லை வச்சு டக்கு டக்குன்னு அந்த தோலெல்லாம் தட்டி செருப்பெல்லாம் தச்சிட்டு இருந்தார். சோ அவரும் நாரதரை பார்த்து, ஆஹா நாரத முனிவரே, உங்களை பார்த்ததே பெரும் பாக்கியம், நான் செஞ்ச பாக்கியம் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னார். என்ன கேள்வி? என்ன? நான் எப்போ வைகுண்டம் போவேன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னார். அப்போ நாரத முனிவர் 2 பேருடைய கேள்வியை எடுத்துட்டு நேரா எங்க போனார்? வைகுண்டத்துக்கு போயிட்டார். அங்க போய் பகவான் பார்க்கடல்ல அழகா பள்ளி கொண்டிருக்கார். சாந்தாஹாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சுதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். பகவான் அப்படியேங்க பள்ளி கொண்ட பெருமாளா இருக்கார். அவரை பார்த்து நாரதர் இந்த 2 பேருடைய கேள்வி கேட்டார். அப்போ பகவான் என்ன சொன்னார்? அந்த செருப்பு தைக்கிறவன் இந்த பிறவிலே வந்துருவான், பிராமணனுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் அப்படின்ட்டு. எப்போ வருவான்னு சொல்ல முடியாது, சந்தேகம் தான் அப்படின்ட்டு. நாரதருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிராமணர் எவ்வளவு அழகா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், எவ்வளவு அபிஷேகம் எல்லாம் பண்ற, மந்திரங்கள்லாம் சொல்றார். ஆனா இந்த செருப்பு தைக்கிறவன் சும்மா உட்காந்து செருப்பு தைச்சுட்டு இருக்கான், அவன் அப்படி உடனே வருவான், இந்த பிராமணருக்கு ஏன் லேட் ஆகும் அப்படின்னு நாரதருக்கு சந்தேகம். அப்போ பகவான்கிட்ட கேட்டேன், என்னது இது இப்படி சொல்றீங்களே, நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. சோ அப்போ பகவான் சொன்னார், ஒண்ணும் இல்ல, நீ அவங்க கேட்பாங்க உங்ககிட்ட, நீ உங்க வைகுண்டம் போனீங்களே பகவான் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லு, ஒரு ஊசியோட முனையில அந்த துவாரத்துல யானையை நுழைச்சுட்டு இருந்தார், போய் சொல்லு அப்படின்னு. சரி, எல்லாம் உங்களோட லீலைகள், என்னால இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேர நாரதர் முதல்ல பிராமணரை பார்க்க வந்தார். அப்ப பார்க்க வந்தோடனே பிராமணரும் அவரை வரவேற்று, நாரதரே, என்னுடைய கேள்விக்கு விடை கிடைச்சுதா? வைகுண்டம் போனீங்களா? நாராயணரை பாத்தீங்களா? என்ன பண்றார் பெருமாள் அப்படின்னு கேட்டார். நாரதர் சொன்ன, அந்த ஊசி முனையில அந்த அந்த காதுல யானை நோஷன் இருக்கார் அப்படின்னு சொன்னார். அப்போ இவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி சரி அப்படின்ட்டு, என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சுதா அப்படின்னு அவர் சொன்னார். கிடைச்சது, கொஞ்சம் சந்தேகம் தான், நீ எந்த பிரிவில வந்து சேருவேன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு. வந்ததே கோவம் இவருக்கு. என்ன ஓய், நிஜமாவே வைகுண்டம் தான் போனீரா இல்ல வேற எங்கேயாவது போனீரா? நீ சொல்றதை பார்த்தா நாராயணர் வந்து அந்த ஊசியோட காதுல யானையை நோஷன் இருக்காரு சொல்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு நாரதருக்கு புரிஞ்சிருச்சு. சரி, எதுக்காக பகவான் வந்து இவர் வரது சந்தேகம் சொன்னார் அப்படின்னு. அப்போ நேர செருப்பு தைக்கிறவர்கிட்ட வந்தார். அவரும் நாரதரை நமஸ்காரம் பண்ணி அவரும் இதே கேள்வியை கேட்டார். இதே பதில் நாரதர் சொன்னார். உடனே செருப்பு தைக்கிறவர் எழுந்து ஆட ஆரம்பிச்சிட்டார், குதிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ நாரதருக்கு சந்தேகம் வந்தது. என்னப்பா, இவ்வளவு மூட நம்பிக்கையா உனக்கு? பகவான் வந்து அந்த ஊசியோட காதுல யானையை நுழைக்கிறான்னு சொன்ன உடனே இவ்வளவு சந்தோஷப்படுறியே அப்படின்னு உடனே, என்னோட பகவானை தவிர வேற யாரால இதை பண்ண முடியும்? அவரால் பண்ண முடியும். நான் உட்காந்துருக்கேனே இந்த ஆலமரம், இதை பாருங்க, இந்த ஆலமரத்தோட பழம் கொண்டுதான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஆலமரங்களுக்கு உண்டான விதைய பகவான் படைச்சிருக்காரு. இந்த ஒவ்வொரு விதையில இருந்து இவ்வளவு பெரிய விருட்சம் வர மாதிரி பகவான் படைச்சிருக்காரு. ஏன் அவரால் ஊசியோட அந்த காது துவாரத்துல ஒரு யானையை நுழைக்க முடியும்? அவரால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னா. அப்போ நாரதருக்கு புரிஞ்சிருச்சு. சோ நம்பிக்கைனா இதுதான், விசுவாசம்னா இதுதான். அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆணித்தரமான. இது என்னது கிடையாது, வெறும சென்டிமெண்ட் கிடையாது, அறிவுபூர்வமானது, விஞ்ஞான பூர்வமானது. சோ பிரபுபாதர் கொடுக்குறார், ஒரு தோட்டக்காரன் மாதிரி தான் பிரம்மா செயல்படுறார். ஆனா அந்த விதைகளை கொடுக்கறது யாரு? பகவான் தான். சோ அவருடைய கருணையினால தான் பிரம்மாவால படைக்க முடிகிறது அப்படிங்கறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால எல்லா காரணங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். எல்லா கிருஷ்ணனும் அவருக்கு தான் போகணும் இல்லையா? சோ அதனால இங்க நம்ம பாக்குறோம், பராசி சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை, இதெல்லாம் வந்து வேதங்களுடைய வாக்கியம். ஒரு வாக்கியங்களை பிரபுபாதர் கொடுக்கிறார். தஸ்மை நமோ பகவதே வாசுதேவாய தீமஹி என் மாயையா துர்ஜயா மாம் வதந்தி ஜெகத்குரும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாசுதேவரின் வெல்லுதற்கரிய சக்தி நானே பரம ஆளுநர் என்று அழைக்குமாறு அவர்களை புத்தியில் தாழ்ந்த பிரிவினரை தூண்டுகிறது. அந்த முழுமுதற் கடவுளை தியானித்து என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். சோ பாக்குறதுக்கு பிரம்மா படைக்கிறார், இது வரைக்கும் நம்ம அப்படித்தானே நினைச்சிருக்கோம். படைப்பு அப்படின்னா பிரம்மா, காத்தல்னா விஷ்ணு, அழித்தல்னா சிவன், இந்த மாதிரிதான் நம்ம நினைச்சிருக்கோம்.
சோ படைப்பு அப்படின்னு ஒரு பேச்சு வந்தாலே நமக்கு பிரம்மா தான் தெரியும். அதான் இங்க சொல்றேன். புத்தி கலந்து போயிருக்கும். நம்ம இந்த அறிவெல்லாம் நமக்கு அப்போ இல்ல. ஆனா பிரபுபாதட்ட வந்த உடனே இந்த படைப்பினுடைய ரகசியங்களை எல்லாம் நாம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளவு அருமையான விஷயங்கள் பாருங்க. ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அடுத்த பதத்தில் இன்னும் தெளிவாக விளக்கப்பட இருப்பதைப் போன்று பகவானின் மாயா சக்தி புத்தியில் தாழ்ந்தவர்களை தடுமாறச் செய்து பிரம்மதேவரையோ அல்லது வேறு எவரையோ பரமபுருஷராக ஏற்குமாறு செய்கிறது. ஆனால் இவ்வாறு அழைக்கப்படுவதற்கு பிரம்மா மறுப்பு தெரிவித்து முழுமுதற் கடவுளான பகவான் வாசுதேவனிடம் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தமது மரியாதை கலந்த வணக்கங்களை நேரடியாக சமர்ப்பிக்கிறார். இதே போன்ற மரியாதையை அவர் பகவானிடம் ஏற்கனவே பிரம்ம சம்ஹிதையில் 5.1 சமர்ப்பித்துள்ளார். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வகாரண காரணம். பரமபுருஷர் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். உன்னத உடலை கொண்ட அவரே ஆதி மூலமும் சர்வ காரணங்களுக்கும் இறுதியான காரணமும் ஆவார். அந்த ஆதி புருஷரான பகவான் ஸ்ரீ கோவிந்தனை நான் வணங்குகிறேன். பிரம்மா தமது நிஜமான நிலையை உணர்ந்திருக்கிறார். பகவானின் மாயா சக்தியால் குழப்பமடைந்துள்ள புத்தியில் தாழ்ந்த மனிதர்கள் எவ்வாறு மனம் போனவாறு யாரை வேண்டுமானாலும் கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றனர் என்பதையும் அவர் அறிவார். பிரம்மா போன்ற பொறுப்புமிக்க ஒருவர் தம் சீடர்களோ அல்லது தமக்கு கீழ்ப்படிந்தவர்களோ தம்மை பரமபுருஷர் என்று அழைப்பதை விரும்புவதில்லை. ஆனால் மூட மனிதர்கள் நாய், பன்றி, ஒட்டகம் மற்றும் கழுதை ஆகியவற்றின் இயற்கையை கொண்டுள்ள மக்களால் போற்றப்பட்டு பரமபுருஷர் என்று அழைக்கப்படுவதில் பெருமிதம் கொள்கின்றனர். இத்தகைய மனிதர்கள் ஏன் கடவுள் என அழைக்கப்படுவதில் ஆனந்தமடைகின்றனர்? அல்லது இத்தகைய மனிதர்கள் ஏன் மூடர்களால் கடவுள் என அழைக்கப்படுகின்றனர் என்பது பின்வரும் பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. சொல்ற இந்த மாதிரி குணமுள்ள மிருகங்களை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? எதனால ஒவ்வொருத்தரை இந்த மாதிரி பாகவதம் சொல்றது அப்படின்னு பார்த்தோம். 4 விதமான மிருகங்கள் பாகவதத்துல அடிக்கடி வரக்கூடியவங்க: நாய்கள், பன்றிகள், ஒட்டகங்கள், கழுதைகள். சோ இந்த மாதிரி குணமுடைய மக்கள் என்ன பண்றாங்க? யாரோ ஒரு சாதாரண மனிதனை கடவுளாக்கி அதுல அவங்களுக்கு ஏன் அந்த சந்தோஷம் வருது? ஆஹா, அந்த கடவுள்னு சொன்ன உடனே எவ்வளவு ஆனந்தமா இருக்காங்கல்ல. ஆஹா, நான் தான் கடவுள். உண்மையாவே நம்புறாங்க பாருங்க, நான் தான் கடவுள் அப்படின்னு. அவங்களும் நம்புறாங்க, அவங்கள பின்னாடி போற மக்களும் நம்புறாங்க. ஆனா பிரம்மா அப்படிலாம் இல்ல, ரொம்ப தெளிவா இருக்கார். விலஜ்ஜமானாய யஸ்ய ஸ்தாதும் ஈஷா பதே முயா விமோஹிதா விகந்தந்தே மமாகம் இதி துர்தியக. பகவானின் மாயா சக்தி தனது தாழ்ந்த நிலையை குறித்து வெட்கமடைந்திருப்பதால் அவளால் உயர்ந்த ஸ்தானத்தை ஏற்க முடியவில்லை. ஆனால் அவளால் குழப்பத்திற்கு ஆளானவர்கள் நான் எனது என்ற எண்ணங்களில் ஆழ்ந்திருப்பதால் எப்பொழுதும் அர்த்தமற்ற பேச்சிலேயே ஈடுபட்டுள்ளனர். சோ மாயைக்கு பகவான் முன்னாடி வரத்துக்கு ரொம்ப வெக்கம். இதை நம்ம எங்க பார்த்தோம்? மாயை பகவான் முன்னாடி வரத்துக்கு வெக்கப்படுறாங்க அப்படின்னு எங்க பார்த்தோம்? ஆனா ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா உங்களுக்கு? கொடுக்கலாமா? எஸ் மாதாஜி. ஃபர்ஸ்ட் கேண்டோல பார்த்தோம். பட் எங்கன்னு நீங்க தான் சொல்லணும். ஓகே. சோ நாரதர் வியாசருக்கு உபதேசம் பண்ண உடனே வியாசர் என்ன பண்ணார்? வியாசருக்கு உபதேசம் பண்ணிட்டு நாரதர் கிளம்பி போயிட்டார். அப்புறம் வியாசர் என்ன பண்ணார்? என்ன பண்ணார்? பகவான தியானம் பண்ணார். வெரி குட். பகவானை நோக்கி தியானம் பண்ணார். அப்ப என்னெல்லாம் பார்த்தார் அவர்? என்னெல்லாம் பார்த்தார்? பகவானை பார்த்தார். பகவானுடைய அந்தரங்க சக்தி எப்படி செயல்படுது, பகவானுடைய பகிரங்க சக்தி எப்படி செயல்படுதுன்னு பார்த்தார். மாயை பகவானுக்கு முன்னாடி வரத்துக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு பகவான் பின்னாடி மறைஞ்சு நிக்கிறதையும் பார்த்தார். சோ அப்போ மாயைக்கு என்ன இல்ல? பகவான் முன்னாடி வரத்துக்கான அந்த தைரியம் இல்லை. ஏன்னா மாயையும் பகவான் தான் படைச்சிருக்கார். ஆனா அதோட வேலை என்ன? மாயையோடைய வேலை என்ன? நம்மள பகவான்கிட்டேருந்து பிரிச்சு வைக்கிறது தானே வேலை. சோ அதனால அவங்களுக்கு அது வெக்கமா இருக்கு. நம்மளை பிரிச்சு வச்சு பகவான் கிட்ட இருந்து ஆத்மாக்களை பிரிச்சு வைக்கிறதா மாயையுடைய வேலை. அதுக்காக வெக்கப்பட்டு பகவான் முன்னாடி வரத்துக்கு வெக்கப்பட்டு அவங்க பின்னாடி நிக்கிறத நம்ம பார்த்தோம். இத பிரம்மதேவர் பாக்குறார், சாரி வியாசர் பாக்குறார். வியாசர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை திரும்ப அவர் தொகுக்க ஆரம்பிக்கிறார். சோ அப்படி அந்த மாயை எப்படி செயல்படுதான் நம்ம மேல? நான் தான், நான் எனது, அகம் அமேதி
அப்படிங்கிற எண்ணத்தை வர வச்சு, அதனாலதான் நம்ம கடவுள்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நமக்கும் புகழ் எதுக்காக சந்தோஷமா இருக்குன்னா மாயையுடைய வேலை. நீங்க ரொம்ப நல்லா சொல்றீங்க, நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, நீங்க ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க, இப்படி யாராவது நம்மள புகழும் போது எதுக்காக நமக்கு அந்த சந்தோஷம் வருது அப்படின்னா அதனுடைய காரணம் என்ன, மாயையினால நம்ம மயக்கப்பட்டு ஆமாமா பத்தியா நான் நல்லாதான் இருக்கேன், இப்பதான் என்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் எல்லாரும் என்ன புகழ்றாங்க, இவ்வளவு வருஷம் என்னுடைய புகழ் தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், சந்தோஷப்பட்டு. ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா எல்லா புகழும் யாருக்குத்தான் போய் சேரணும், கிருஷ்ணருக்கு தான் போய் சேரணும். அவருடைய கையில ஒரு கருவியா நம்ம இருந்தோம் அப்படின்னாக்க அதுவே நமக்கு பெரிய ஒரு கிரெடிட். பகவான் நம்ம பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா அதுவே நமக்கு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சா நம்ம ஆனந்தப்படலாம். பகவானுடைய சேவையில நம்ம இருந்து பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சா நம்ம ஆனந்தப்படலாம். பிரேம பிரதா சச்சி மாதாஜி படிக்கிறீங்களா? வைஷ்ணவஜி பிரணாம் சுவாமிஜி. பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். முழுமுதற் கடவுளின் வெளுதற்கரியதும் சக்தி வாய்ந்ததுமான மாயா சக்தியால் அல்லது அறியாமையை பிரதிநிதிக்கும் தாழ்ந்த சக்தியால் உயிரோட்டம் கொண்ட அகில உலகையும் குழப்பத்தில் ஆழ்த்திவிட முடியும். இருப்பினும் பரமபுருஷரின் எதிரே நிற்பதற்குரிய போதுமான வலிமை அதற்கு இல்லை. அறியாமை முழுமுதற் கடவுளின் பின்புறத்தில் உள்ளது. அங்கு ஜீவராசிகளை தவறான வழியால் திருப்புவதற்கு போதுமான வலிமையை அது பெற்றிருக்கிறது. அர்த்தமற்ற பேச்சை பேசுவதே குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளவர்களுக்குரிய முக்கிய அறிகுறியாகும். அர்த்தமற்ற பேச்சுக்கள் வேத இலக்கியங்களால் ஆதரிக்கப்படவில்லை. மேலும் அர்த்தமற்ற பேச்சுக்கு முதற்படியாக இருப்பது நான் எனது என்ற எண்ணமாகும். இறை உணர்வற்ற நாகரீகம் இத்தகைய போலி எண்ணங்களால் ஆளப்படுகிறது. மேலும் உண்மையான இறை உணர்வை பெறாத இத்தகைய மனிதர்கள் பொய்யான ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்கின்றனர் அல்லது மாயா சக்தியால் ஏற்கனவே குழம்பி போயிருக்கும் மக்களை ஏமாற்றுவதற்காக தாங்களே கடவுள் என்று பொய்யாக அறிவிக்கின்றனர். ஆனால் பகவானின் எதிரே இருப்பவர்களையும் அவரிடம் சரணடைபவர்களையும் மாயா சக்தியால் வசியப்படுத்தப்பட முடியாது. எனவே நான் எனது எனும் தப்பான கருத்துக்களிலிருந்து அவர்கள் விடுபட்டவர்களாக இருக்கின்றனர். இதனால் அவர்கள் ஒரு பொய்க்கடவுளை ஏற்பதுமில்லை, தங்களை பரமபுருஷருக்கு சமமானவர்களாக காட்டிக்கொள்வதும் இல்லை. குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளவர்களின் அடையாளம் இப்பதத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த எண்ணம் நம்மளை விட்டு போயிடணும். நான் தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு போய் உண்மையான அகங்காரம் நமக்கு வரணும். நான் பகவானுடைய தொண்டன், சேவகன், ஆன்மீக குருவுடைய சேவகன், பக்தர்களுக்கு நான் சேவகன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்தது அப்படின்னாக்க அந்த அகங்காரம் நல்லது. அகங்காரமே இல்லாம இருக்க முடியாது. ஆனா அந்த அகங்காரம் பொய் அகங்காரமா இருக்கக்கூடாது. நான் தான் அப்படிங்கிற அகங்காரம் நமக்கு இருக்கக்கூடாது. அதே சமயத்துல ஏமாந்து போகவும் கூடாது. நம்ம சாதாரண மனிதனை கடவுளை நினைச்சு ஏமாந்து போகவும் கூடாது. சோ இன்னைக்கு ஒரு டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தோம். இதேதான் எங்களுக்கு வேலையா இருக்கு. சோ பழகி போயிடும் போல இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போனா இது. சோ அதனால அந்த டாக்டர் நிறைய படிச்சு பின்னாடி நிறைய பட்டங்கள்லாம் போட்டுட்டு இருக்காரு. குழந்தைங்க டாக்டரா இருக்காரு, நிறைய பட்டங்கள்லாம் போட்டிருக்காரு. அவருடைய ரூமுக்கு போய் பார்க்கும்போது பின்னாடி ஒரு பாபா இருக்காரு. சோ படிப்பு என்ன கொடுக்கல, அறிவை கொடுக்கவில்லை. யாரையோ வழிபடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா யார வழிபடணுங்கிற பாதை தெரியல. அவரை பார்க்கும்போது பாவமா இருந்தது. ஏன் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, ஏபிசிடி பின்னாடி வரிசையா போட்டுட்டு இருக்கீங்க, ஆனா என்ன தெரியல, எது நம்ம தெரிஞ்சுக்கணுமோ, எது நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுமோ, எது நம்மள கரை சேர்க்குமோ அந்த விஷயம் தெரியல. பாவம் தானே, ரொம்ப பாவமா இருந்தது. சின்ன பையனா தான் இருக்காரு, ஆனா பாவமா இருந்தது. சோ அதனால நம்பிக்கை அப்படிங்கறத எங்க வைக்கணும், யார் மேல வைக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம யார் மேலேயோ எது மேலேயோ நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை இழக்கிறவங்க தான் இருக்காங்க. ஆனா அதுல பார்த்தோம்னா உண்மையான ஒரு பக்தி எல்லாம் அதுல இருக்கவே முடியாது. ஒரு சுயநலம், அந்த கலந்த பக்தினால என்ன பண்றாங்க, யாரையோ ஒருத்தரை வழிபட்டு போவோம், இவங்களை வழிபட்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. உண்மையிலே அவங்களால எந்த நன்மையும் யாருக்கும் செய்யவே முடியாது. அவங்களுக்கே அவங்களால நன்மை செஞ்சுக்க முடியாது அப்படிங்கும் போது அவங்க எப்படி மத்தவங்களுக்கு நன்மை செய்ய முடியும் இல்லையா? சோ மாயையினால கவரப்பட்டிருக்காங்க. இதே பக்தர்கள் ஏன் மாயினால கவரப்பட முடியாது அப்படின்னா பகவானே சொல்றார், தெய்வீகி ஏஷா குணமயி மமமாயா துரத்யா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏ தாம் தரந்தித்தே அப்படின்னு சொல்றார். 7.14. பகவான சரணடைஞ்சவங்களால மட்டும்தான் மாயையை கடக்க முடியுமே தவிர மற்றவங்களால மாயையை கடக்கவே முடியாது அப்படின்னு பகவானே சொல்றார்.
द्रव्यं कर्म च कालश्च स्वभावो जीव एव च वासुदेवात् परो ब्रह्मन् चान्यो अर्थो स्थितितत्त्वतः. படைப்பின் 5 அடிப்படையான கூட்டுப் பொருட்கள் நித்திய காலத்தால் ஏற்படுத்தப்பட்ட சேர்க்கை மற்றும் தனிப்பட்ட ஜீவராசிகளின் சுபாவம் அல்லது உள்ளுணர்வு ஆகிய இவை அனைத்தும் முழுமுதற் கடவுளான வாசுதேவரிடமிருந்து பிரிந்து வந்த பின்ன பகுதிகளாகும். அவற்றில் உண்மையாக வேறெந்த மதிப்பும் இல்லை. சோ பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்துல 4வது 5வது ஸ்லோகங்கள் நாம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். படைப்புன்னு வரும்போது அந்த 2 ஸ்லோகங்களையும் நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ படிக்கும்போது நமக்கு அதை ரிலேட் பண்றது ஈஸியா இருக்கும். மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? 2 மீனா இருக்கீங்களா? ஓகே ஓகே, அட்மிட் பண்ணிருக்கீங்க, படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரி பிரபுபாதக்கு ஜெய். இந்த அதிசய உலகம் அருவமான முறையில் வாசுதேவனை பிரதிநிதித்து இருப்பதாகும். ஏனெனில் அதனுடைய படைப்பில் கூட்டுப் பொருட்கள் அவற்றில் சேர்க்கை மற்றும் பிரதிபலனை அணிவிப்பவனாக அனுபவிப்பவனாக ஜீவராசி ஆகிய அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பகிரங்க மற்றும் அந்தரங்க சக்திகளால் உண்டாக்கப்பட்டவை ஆகும். இது பகவத்கீதையில் 7.4.5 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய கூட்டுப் பொருட்களும் பௌத்திக அடையாளத்தை பற்றிய கருத்து, புத்தி மற்றும் ஆகியவை பகவானின் பகிரங்க சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்டவை ஆகும். நித்திய காலத்தின் ஏற்பாட்டின்படி மேலே குறிப்பிட்ட ஸ்தூல மற்றும் சூட்சுமமான கூட்டுப் பொருட்களின் சேர்க்கையை அனுபவிக்கும் ஜீவராசி அந்தரங்க சக்தியிலிருந்து பிரிந்த ஒரு கிளையாவான். இந்த ஜீவனுக்கு ஜட உலகிலோ அல்லது ஆன்மீக உலகிலோ இருப்பதற்கு சுதந்திரம் உண்டு. ஜட உலகில் உள்ள ஜீவராசி அறியாமையால் இழுத்துச் செல்லப்படுகிறான். ஆனால் ஆன்மீக உலகில் உள்ள ஜீவராசி எவ்வித ஏமாற்றமும் இல்லாமல் ஆன்மீக வாழ்வில் இயற்கையான நிலையில் இருக்கிறான். உயிர்வாளி பகவானின் நடுத்தர சக்தி என அறியப்படுகிறான். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் பௌதிக கூட்டுப் பொருட்கள் மற்றும் ஆன்மீக விண்ணப்பகுதிகள் ஆகிய இரண்டுமே முழுமுதற் கடவுளான வாசுதேவனிடமிருந்து சுதந்திரமாக இயங்கக்கூடியவை அல்ல. படிங்க மாதாஜி. ஓகே, மீனா எம் மாதாஜி நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி கேட்கலையா? பகவானின் பகிரங்க, அந்தரங்க அல்லது நடுத்தர சக்தி ஆகியவற்றிலிருந்து உற்பத்தியாகும் எப்பொருளும் பகவானிலிருந்து வெளிப்படும் பிரம்மஜோதியிலிருந்து தான் தோன்றுகின்றன. ஒளி, வெப்பம் மற்றும் புகை ஆகியவற்றில் எதுவும் நெருப்பிலிருந்து பிரிந்தவை அல்ல. இம்மூன்றும் இணைந்தே நெருப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதை போலவே அனைத்து அற்புத தோற்றங்களும் வாசுதேவனின் உடலில் இருந்து கிளம்பும் பிரகாசம் ஆகியவையும் பகவானின் அருவமான அம்சங்களாகும். அவ்வாறு இருக்க சச்சித்தானந்த விக்கிரக என்று அழைக்கப்படும் அவரது தெய்வீக உருவில் அவர் நித்தியமாக வாழ்கிறார். இது மேலே குறிப்பிட்ட பௌதிக கூட்டுப் பொருட்களின் எல்லா கருத்துகளிலிருந்தும் முற்றிலும் வேறானதாகும். கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஜீவராசிகள் நடுத்தர சக்தியை சேர்ந்தவர்கள். அப்போ பகவானுடைய அந்தரங்க சக்தியிலேயே நம்ம அடைக்கலம் எடுத்துக்க முடியும், பகவானுடைய பகிரங்க சக்தியிலேயே நம்ம அடைக்கலம் எடுத்துக்க முடியும். நாம நடுவுல இருக்கோம். ஆன்மீக சக்தியில அடைக்கலம் எடுத்துக்கிட்டவங்க எங்க இருக்காங்க? நித்தியமான வைகுண்ட லோகங்கள்ல நித்தியமா பகவானுக்கு சேவை பண்ணிக்கிட்டு நித்திய சூரிகளா அங்க இருக்காங்க. ஆனா நாம பகிரங்க சக்தியில அடைக்கலம் எடுத்துக்கிட்டதுனால நாம இந்த பௌதிக உலகத்துல நித்தியமா பந்தப்பட்ட ஆத்மாக்களா இருக்கோம். சோ இந்த நித்தியமான பந்தப்பட்ட ஆத்மாக்களும் என்ன ஆகலாம்? நித்தியமான சூரிகளா நாமளும் மாறலாம். எப்போ பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணும்போது ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை சொல்லி நாம பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணி பகவான் சொன்ன உபதேசங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது நாமளும் என்ன ஆகலாம்? நித்தியமான முக்தர்களா மாறலாம். அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுது. இல்லை அப்படின்னா இந்த பௌதிக சக்திக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்காகத்தான் பகவான் இந்த உலகத்தையே படைச்சிருக்காரு. நம்மளை இங்க அனுப்பி வச்சதுக்கான காரணம் என்ன? இந்த பௌதிக சக்தியை பயன்படுத்தி நாம பகவானை போய் சரணடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது நாம என்ன பண்ணணும்? போதுண்டா இந்த பிறவி,
அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த பிறவில நம்ம படுற அனுபவிக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்க்கும்போது நாம பக்தியை என்ன பண்ணணும், தீவிரமா எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நாம இந்த பிரச்சனை இப்படி பண்ணா சரியாயிடும், அப்படி பண்ணா சரியாயிடும் அப்படின்னு நாமளே ஒவ்வொரு தீர்வை நோக்கி போய் அதுக்கப்புறம் இந்த உலகம் அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கு, வாழ்க்கை அப்படிங்கிறது நான் அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கு, நான் எப்படி வேணா அனுபவிக்கலாம் அப்படிலாம் நம்ம போயிட்டே இருந்தோம்னா அப்போ இந்த பிறவி சக்கரத்திலிருந்து நம்மளால மீள முடியாது. அடுத்த ஸ்லோகம். நாராயண பரா வேத தேவா நாராயணங்கஜாஹ நாராயண பரா லோகா நாராயண பராமகாஹ. சோ இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் கேண்டோலயும் நம்ம படிச்சோம் இல்லையா? நாராயண பரா வேதா நாராயண பராமகா நாராயண பரா வரிசையா வரும். வாசுதேவன் வருவாங்க, வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பராவேத வாசுதேவ பராமகா வாசுதேவ பரா ஞான வாசுதேவ பரா கிரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் பரந்தப வாசுதேவ பராகதி. தேங்க்யூ மாதாஜி. ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல மாதாஜி, கரெக்டா ஞாபகம் வச்சு சொன்னீங்க. வெரி குட். டெய்லி ப்ரேயர் பண்ற மாதாஜி, ஆனாலும் ஒண்ணு மிஸ். ஓகே ஓகே. ஸோ பாருங்க, இந்த ப்ரேயர் நம்ம டெய்லி சொல்லலாம். மாதாஜி மெமரைஸ் பண்ணி டெய்லி சொல்றாங்கன்னாங்க. இந்த ப்ரேயர் நாமளும் மெமரைஸ் பண்ணி டெய்லி சொல்லலாம். நான் இதை மெமரி பண்ணல. எந்த பதம் மாதாஜி? ஃபர்ஸ்ட் கேண்டோல செகண்ட் சாப்டர் நினைக்கிறேன். செகண்ட் சாப்டர் தானே மாதாஜி? செகண்ட் சாப்டரா தேர்ட் சாப்டர் எனக்கு கரெக்டா ஞாபகம். ஓகே, உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வாசுதேவ பராவேதா அப்படின்னு ஆரம்பிக்கும், ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க, தேடலாம். வேத இலக்கியங்கள் பரமபுருஷரால் இயற்றப்பட்டவையும் அவரை அறிவதற்கென்றே உள்ளவையும் ஆகும். அவரது பகவான் உடலின் பாகங்களாக உள்ள தேவர்களும் கூட அவருக்கு தொண்டு செய்வதற்கென்றே இருப்பவர்கள் ஆவர். வெவ்வேறு கிரகங்களும் கூட அவருக்காகவே உள்ளன. மேலும் அவரை மகிழ்விக்கவே பல்வேறு யாகங்களும் செய்யப்படுகின்றன. சோ அந்த ஸ்லோகத்துல பகவான் தான் எல்லாமே அப்படிங்கறத அங்க ப்ரூவ் பண்றாங்க. சோ இங்க பிரம்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாமே பகவானுக்காக தான் உள்ளது அப்படிங்கிறத சொல்றார். சோ பகவத்கீதையிலும் 15.15 அதே தான் சொல்லப்படுது. வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் பகவான் தான், வேதங்களை தொகுத்தவர் பகவான் தான், வேதங்களுடைய இறுதியான முடிவும் பகவான் தான் அப்படின்னு அங்கும் சொல்லப்படுது. சோ பொருளுரை மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. வேதாந்த சூத்திரங்களுக்கு சாஸ்திர யோனித்வாத் ஏற்ப வேத நூல்களுக்கெல்லாம் காரண கர்த்தாவாக இருப்பவர் பரமபுருஷர் ஆவார். அவரை அறிவதற்கென்றே வேத நூல்கள் அனைத்தும் உள்ளன. வேதம் எனப்படுவது பகவானை நோக்கி அழைத்து செல்லும் அறிவு என்பதாகும். வேதங்கள் கட்டுண்ட ஆத்மாக்களின் மறந்து போன உணர்வை விழிப்படைய செய்வதற்காக எழுதப்பட்டவை ஆகும். மேலும் இறை உணர்வை விழிப்படைய செய்வதற்கென இல்லாத எந்த இலக்கியமும் நாராயண பரபக்தர்களால் உடனே நிராகரிக்கப்படுகிறது. நாராயணரை நோக்கமாக கொள்ளாத அத்தகைய நூல்கள் அறிவு நூல்களே அல்ல. மாறாக அவை உலகால் நிராகரித்து ஒதுக்கப்பட்டவைகளில் ஆர்வம் உள்ள காக்கைகளின் விளையாட்டு மைதானங்களாகும். எந்த அறிவு நூலும் விஞ்ஞானம் அல்லது கலை ஒருவனை நாராயணரின் அறிவை நோக்கியே அழைத்து செல்ல வேண்டும். இல்லையெனில் அது நிராகரிக்கப்பட வேண்டும். அதுவே அறிவு முன்னேற்றத்திற்கு உரிய முறையாகும். வழிபாட்டுக்குரிய உயர்ந்த மூர்த்தி நாராயணர் ஆவார். தேவர்கள் பிரபஞ்ச அலுவல்களின் நிர்வாகத்தில் நாராயணரின் உதவிக்கரங்களாக உள்ளனர். இதனால் இவர்கள் இரண்டாம் தரமான வழிபாட்டுக்கு உரியவர்கள் ஆவர். ஒரு ராஜ்யத்தின் அதிகாரிகள் அரசனோடு உள்ள உறவின் காரணமாக மதிக்கப்படுவதைப் போலவே பகவானோடு தேவர்களுக்கு உள்ள உறவின் காரணமாக அவர்கள் வணங்கப்படுகின்றனர். ஒரு மரத்தின் வேருக்கு நீரூற்றாமல் அது நிலைகளுக்கும் கிளைகளுக்கும் நீரூற்றுவது பொருந்தாததாக இருப்பதை போலவே பகவானுடனான உறவு இல்லாமல் தேவர்களை வழிபடுவது நியாய விரோதமானது ஆகும். அவிதி பூர்வகம். எனவே தேவர்களும் நாராயணருக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவே இருக்கின்றனர். பல்வேறு உலகங்களும் சத்சித் ஆனந்த விக்கிரகத்தை பிரதிநிதித்து உள்ள பலவகைப்பட்ட உயிர் மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றை ஓரளவிற்கு கொண்டுள்ளதால் அவை கவர்ச்சியுடன் விளங்குகின்றன. ஜட உலகைச் சேர்ந்த உயர் கிரகங்களில் ஆனந்தமும் அறிவும் கொண்ட அத்தகைய நித்திய வாழ்வு படிப்படியாக உணரப்படுகிறது. ஆனால் அவ்விடத்தை சென்று அடைந்த பின் பகவானின் திருலோகத்தை சென்றடையும் பாதையில் தொடர்ந்து முன்னேற ஒருவனுக்கு ஆர்வம் உண்டாகிறது. வாழ்நாளுக்கு ஏற்ப மாறுபடும் ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றின் அளவு வெவ்வேறு கிரகங்களில் வேறுபடுகின்றன.
வெவ்வேறு கிரகங்களில் ஒருவன் தனது ஆயுளை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு அதிகரித்துக் கொள்ளலாம். ஆனால் எந்த இடத்திலும் நித்தியமான வாழ்வு இல்லை. ஆனால் பிரம்மாவினுடையதை போன்ற மிக உயர்ந்த கிரகத்தை அடையக்கூடிய ஒருவன் நித்தியமான வாழ்வு கொண்ட ஆன்மீக வெளியில் உள்ள கிரகங்களை அடைய விரும்பலாம். எனவே பகவானின் மிக உயர்ந்த கிரகத்தை மத் தாமம் அடையும் பொழுது கிரகங்களுக்கு இடையிலான முன்னேற்றம் உச்சநிலையை அடைகிறது. அவ்விடத்தில் வாழ்வு நித்தியமானதும் பூரண ஆனந்தமும் அறிவும் கொண்டதாகவும் இருக்கிறது. பகவான் நாராயணரை மகிழ்வித்து அதன் பலனாய் அவரை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே எல்லா யாகங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. இக்கலியுகத்திற்கு என சிபாரிசு செய்யப்பட்டுள்ள மிகச்சிறந்த யாகமாக இருப்பது சங்கீர்த்தன யஜ்ஞமாகும். இதுவே நாராயண பரபக்தனுடைய பக்தி தொண்டிற்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்கள், நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னது? குப்பை. எதுவுமே நமக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆனா பாருங்க, இதுக்குன்னு எத்தனை பெரிய நூலகங்கள், எவ்வளோ பெரிய இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க, புக்ஸ் எல்லாம், இந்த புத்தக திருவிழா அது இதுன்னு போட்டு எவ்வளோ ப்ரமோட் பண்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பகவான் மேல நமக்கு பக்தியை கொடுக்காத எதுவும் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம். சோ தேவர்கள் அப்படிங்கிறவங்க பகவானால படைக்கப்பட்ட அவருடைய உதவியாளர்கள். எப்படி நம்ம உடல்ல இருக்கிற பாகங்கள் உடலுக்கு சேவை செய்வதற்காக இருக்கோ, அந்த மாதிரி ஆத்மாக்களான நாமளும் சரி தேவர்களும் சரி பகவானுடைய சேவையில தான் நாம இருக்கணும். சோ அதனால கலியுகத்துக்காக சொல்லப்பட்ட யாகம் சங்கீர்த்தன யாகம். நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது எல்லாருமே திருப்தி அடைகிறாங்க. எல்லா தேவர்கள் எல்லாருமே திருப்தி அடைகிறாங்க. அதனால பகவான் திருப்தி அடைகிறார். அதுக்காக இங்க கொடுக்கப்பட்ட உதாரணம் வேருக்கு தண்ணி விடுறது. வேருக்கு நீர் விடும்போது வேர் அந்த தண்ணியை உறிஞ்சு அந்த மரத்தினுடைய எல்லா பாகங்களுக்கும் கொடுக்கிற மாதிரி பகவானை வழிபடும் போது எல்லா தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க. நாராயண பரோ யோகா நாராயண பரம் தபக நாராயண பரம் ஞானம் நாராயண பராகதிகி. பல வகையான தியானம் அல்லது யோகம் போன்றவை நாராயணரை உணர்வதற்கென்றே இருப்பவை ஆகும். நாராயணரை அடையும் நோக்கத்திற்காகவே எல்லா தவங்களும் இயற்றப்படுகின்றன. உன்னத அறிவும் நாராயணின் சரணேர காட்சியை பெறுவதற்காக இருப்பதாகும். இறுதியாக முக்தி என்பது நாராயணரின் ராஜ்யத்திற்குள் நுழைவு பெறுவது ஆகும். சோ இங்க சாயுஜ்ய முக்தி குறிப்பிடப்படல. பகவானுடைய லோகத்துக்கு போகக்கூடிய சாலோக்கிய அந்த முக்தி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. மீனா எம் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தியானத்தில் இருவகையான யோக முறைகள் உள்ளன. ஒன்று அஷ்டாங்க யோகம், மற்றது சாங்கிய யோகம். அஷ்டாங்க யோகம் எனப்படுவது மன ஒருமையை பயில்வதாகும். இதனால் தியானம், மன ஒருமை, ஆசனம், பிராணாயாமம் போன்ற கட்டுப்பாட்டு முறைகளால் எல்லா ஈடுபாடுகளில் இருந்தும் ஒருவன் தன்னை விடுவித்துக் கொள்ளலாம். சாங்கிய யோகம் அற்ப ஆயுள் கொண்டவைகளில் இருந்து உண்மையை பிரித்து அறிவதற்கென்று உள்ளதாகும். ஆனால் முடிவாக இவ்விரு முறைகளுமே அருவ பிரம்மத்தை உணர்வதற்கென்றே உள்ளன. இந்த அருவ பிரம்மம் முழு முதற் கடவுளான நாராயணனோ பாகத்தை மட்டுமே பிரதிநிதிக்கிறது. ஏற்கனவே நாம் விளக்கியிருப்பதை போன்று அருவமான பிரம்ம ஜோதியானது முழு முதற் கடவுளின் ஒரு பகுதி மட்டுமே ஆகும். அருவ பிரம்மம் பரமபுருஷ பகவானின் சொரூபத்தின் மீது அமைந்துள்ளதால் பிரம்மம் பகவானின் புகழ் மாயையாக திகழ்கிறது. இது பகவத்கீதையிலும் மற்ற புராணத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கதி என்னும் சொல் முடிவான இலக்கு அல்லது முக்தியில் கடைசி சொல் என்பதை குறிக்கிறது. அருவமான பிரம்ம ஜோதியில் இரண்டர கலப்பது என்பது முடிவான முக்தி அல்ல. இதைவிட உயர்ந்ததாக இருப்பது வைகுண்ட வானத்தில் உள்ள எண்ணிலடங்காத ஆன்மீக உலகங்களுக்குள் ஒன்றில் முழுமுதற் கடவுளின் மேன்மையான உறவை பெறுவதாகும். ஆகவே எல்லா வகையான யோக முறைகளுக்கு மட்டுமன்றி அனைத்து வகையான முக்திகளுக்கும் கூட முடிவான இலக்காக இருப்பவர் முழு முதற் கடவுளான நாராயணர் என்பதுவே இறுதி முடிவாகும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணாலும் சரி, ஒருத்தர் சாங்கிய யோகத்தை பயிற்சி பண்ணாலும் சரி, இங்க பிரபா என்ன சொல்றாரு, அவங்க அடையக்கூடிய முக்தி அருவமான முக்தி தான். ஆனா அது இங்க சொல்லப்படல. ஏன்னா நாராயணர் அப்படிங்கிற நபரை குறிச்சு இங்க சொல்லப்பட்டிருக்கு.
சோ வைகுண்ட லோகங்கள் எண்ணற்ற வைகுண்ட லோகங்கள் இருக்கு. பகவானுடைய வைகுண்ட லோகங்கள் 1, 2 கிடையாது. இந்த உலகம்னு, அதாவது இந்த பிரபஞ்சம்னு பார்த்தோம்னா அது வந்து 3ல 1 பாகம் தான். அந்த 3 பாகம் அப்படிங்கிறது 3 பாகம்னு கரெக்டா அந்த அளவு கிடையாது. அது எல்லையற்றது. ஆனா ஒரு கணக்குக்காக இது வந்து ஏகபாத விபூதி, திரிபாத விபூதி அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலே பார்த்தோம்னா வைகுண்ட லோகங்கள் எண்ணடங்காத வைகுண்ட லோகங்கள் இருக்கு. அந்த வைகுண்ட லோகங்களுக்குள்ள போய் அங்க பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய முக்தியைத்தான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால சாயுஜ்ய முக்தி அப்படிங்கிறது இங்க சொல்லப்படல. சாலோக்கிய, சாரூபிய, சாமீபிய அந்த மாதிரி முக்திகளை பத்தி தான் இங்க பிரம்மா பேசுறார். தஸ்யாபி திரஷ்டுரீஷஸ்ய கூடஸ்திதஸ்யா கிலாத்மனக ஸ்ருஜ்யம் ஸ்ருஜாமி ஸ்ருஷ்டோகம் ஈஷைவாபிச்சோதிதக. அவரால் ஊக்கமளிக்கப்படுவதால் மட்டுமே பரமாத்மாவாக எங்கும் பரவியுள்ள அவரது நாராயணர் பார்வையின் கீழ் ஏற்கனவே அவரால் படைக்கப்பட்டு விட்டதை நான் கண்டுபிடிக்கிறேன். நானும் அவரால் படைக்கப்பட்டவனே. சோ பிரம்மாவே என்ன சொல்றார், நானே டிஸ்கவர் தான் பண்றேன் அப்படிங்கிறார். நான் எதையும் படைக்கல, படைக்கப்பட்டதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதேதான் விஞ்ஞானிகளும் பண்றாங்க. பகவான் எல்லா படைப்பையும் படைச்சிட்ட இவங்க என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம், புவியீர்ப்பு விசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை கண்டுபிடிச்சவர் யாரு? நியூட்டன் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டார். அதனால என்ன பேர் வச்சுட்டோம், நியூட்டனின் புவியீர்ப்பு விசை அப்படின்னு பேர் வச்சுட்டோம். அந்த புவியீர்ப்பு விசையை அவரா உருவாக்குனார். இது மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார், அவ்வளவுதான். அந்த புவியீர்ப்பு விசையை உருவாக்குனது யாருன்னா பகவான். அந்த விசையை உருவாக்குனது யாரு? பகவான். ஆனா அந்த பேர் வச்சது யாரு? அந்த பேர் யாருக்கு போச்சு? கண்டுபிடிச்சவனுக்கு போயிடுச்சு. எல்லாமே அப்படிதான் இருக்கு. யார் வந்து அதை படைச்சாங்களோ அவங்களுக்கு பேரா, கண்டுபிடிச்சவருக்கு பேரா? படைச்சவருக்கு தானே உண்மையான புகழ் போகணும். அதை பக்தர்கள் செய்யறாங்க. ஆனா பக்தர் அல்லாதவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய பேர் பின்னாடி அதை போட்டுக்கிறாங்க. நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் அதாவது இவங்களே படைச்ச மாதிரி. படைச்சிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களே படைச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க? ரொம்ப கஷ்டம். அவங்ககிட்ட மாட்டிட்டு நம்ம தான் கஷ்டப்பட்டிருப்போம் இல்லையா? கனிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபஞ்சத்தின் படைப்பு கர்த்தாவாகிய பிரம்மாவும் கூட தாம் உண்மையான படைப்பு கர்த்தா அல்லவென்றும், பகவான் நாராயணராலேயே தமக்கு ஊக்கமளிக்கப்படுகிறது என்றும், அதனால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாகிய நாராயணரால் முன்பே சிருஷ்டிக்கப்பட்டு விட்டதையே அவரது மேற்பார்வையின் கீழ் தாம் சிருஷ்டிப்பதாகவும் ஒப்புக்கொள்கிறார். பரமாத்மா மற்றும் ஜீவாத்மா என 2 வகையான ஆத்மாக்கள் ஜீவராசிகளுக்குள் இருப்பதாக பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அதிகாரியாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. பரமாத்மா முழு முதற் கடவுளாகிய பரம புருஷர் ஆவார். ஆனால் ஜீவாத்மாவோ பெருமானின் நித்திய தொண்டனாவான். பகவானால் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டதை படைக்குமாறு தனி ஆத்மாவை அவர் தூண்டுகிறார். மேலும் பகவானின் தயையினால் உலகில் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடித்தவர் கண்டுபிடிப்பாளர் என்று அங்கீகரிக்கப்படுகிறார். மேற்கு கோளத்தை கொலம்பஸ் கண்டுபிடித்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அப்பிரதேசம் கொலம்பஸால் படைக்கப்பட்டது அல்ல. அப்பரந்த நிலப்பரப்பு பரமபுருஷரின் சர்வ வல்லமையினால் ஏற்கனவே அங்கிருந்தது. கொலம்பஸ் பகவானுக்கு செய்த கடந்த கால தொண்டின் காரணமாக அமெரிக்காவை கண்டுபிடித்து நற்பெயரை அடையும்படி ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே போலவே ஒவ்வொருவரும் அவரவர் திறமைக்கேற்ப காண்பதால் பகவானின் அங்கீகாரம் இல்லாமல் ஒருவராலும் எதையும் உண்டாக்க முடியாது. பகவானிடம் தொண்டு செய்வதற்கு ஒருவனுக்குள்ள விருப்பத்திற்கேற்ப அத்திறமை அவராலேயே அவனுக்கு வழங்கப்படுகிறது. எனவே ஒருவன் தன்னிச்சையாக பகவானுக்கு தொண்டாற்ற முன்வர வேண்டும். இவ்வாறாக பகவானின் மலர் பாதங்களில் அவன் அடைந்துள்ள சரணாகதியின் அளவுக்கேற்ப பகவான் செயலாற்றுபவனுக்கு சக்தியை அளிக்கிறார். பிரம்மதேவர் பகவானின் சிறந்த பக்தராவார். ஆகவே நம்முன் தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சத்தை படைக்க பகவான் அவருக்கு ஊக்கத்தை அல்லது சக்தியை அளித்துள்ளார். குருச்சேத்திர போர்க்களத்தில் சண்டை செய்யுமாறு அர்ஜுனனுக்கும் பகவான் பின்வருமாறு ஊக்கமூட்டினார். தஸ்மாத்வம் உத்திஷ்ட யஸ்தோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்ஷ்ம ராஜ்யம் சம்ருத்தம் மயை வைதே நிகதாக
பூர்வம் ஏவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாசின். பகவத்கீதை 11.33. குருச்சேத்திர போராகவோ அல்லது வேறெந்த போராகவோ இருப்பினும் அது பகவானின் விருப்பத்தால் ஏற்படுத்தப்படுவதாகும். ஏனெனில் அவரது அனுமதி இல்லாமல் அத்தகைய பெரும் நாசத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை ஒருவராலும் செய்ய முடியாது. துரியோதனனின் கட்சியினர் மிக சிறந்த கிருஷ்ண பக்தையான திரௌபதியை அவமதித்தனர். நியாயமற்ற இந்த அவமரியாதையை அவள் பகவானிடமும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த அனைவரிடமும் முறையிட்டாள். அதன் பிறகு போர் செய்து நற்பெயரை சம்பாதித்து கொள்ளும்படி பகவான் அர்ஜுனனுக்கு அறிவுரை கூறினார். இல்லையெனில் துரியோதனின் கட்சியினர் எவ்வகையிலேனும் பகவானின் விருப்பத்தால் கொல்லப்படுவதாகவே இருந்தனர். எனவே கருவியாக மட்டும் இருந்து பெரும் தளபதிகளான பீஷ்மர் மற்றும் கர்ணன் போன்றோரை கொன்ற புகழை ஏற்குமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்பட்டான். கத உபனிஷதத்தை போன்ற நூல்களில் ஆத்மாவுக்கு வழிகாட்டுபவருமான முழுமுதற் கடவுள் என்று விவரிக்கப்பட்டுள்ளார். சரணாகதி அடைய ஆத்மாக்கள் ஜட இயற்கையின் பாதுகாப்பின் கீழ் வைக்கப்படுகின்றனர். பிராமயன் சர்வ பூதானி யந்திரரூடானி பொறுப்பில் செயலாற்றி அவற்றின் பலன்களையும் அவர்களை அனுபவிக்குமாறு அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். பிரம்மா மற்றும் அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் சுதந்திரமாக எதையும் செய்வதில்லை. பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாக்களான அவர்கள் எப்பொழுதும் பகவானின் குறிப்புக்காக காத்திருக்கின்றனர். எனவே சாதாரண காட்சிக்கு மிகவும் அற்புதமானதாக தோன்றும் ஏதேனும் ஒன்றை செய்ய அவர்கள் முயல்கின்றனர். பகவானின் நாமங்களில் ஒன்று உருக்கிரமர் என்பதாகும். அதாவது மிகவும் அற்புதமான செயல்களை உடையவரும் அச்செயல்கள் ஜீவராசியின் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை என்பதும் அதன் பொருளாகும். எனவே பகவானின் வழிகாட்டலால் அவரது பக்தர்களின் செயல் காணப்படுகின்றன. பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளிலே மிக உயர்ந்த புத்தி நுட்பம் கொண்டவரான பிரம்மா முதற்கொண்டு மிக சிறியோர் எறும்பு வரை அனைத்து ஜீவராசிகளின் புத்தியையும் பகவான் கண்காணிக்கிறார். நினைவு, உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவற்றின் மனோதத்துவ விளைவுகளை ஆய்ந்தறிய கூடிய புத்தி நுட்பமுள்ள மனிதனால் சூட்சுமமான பகவானின் இருப்பு உணரப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பிரபா சொல்றாரு பாருங்க, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா அந்த நிலப்பகுதியை அவர் படைக்கல, பகவான் தான் படைச்சிருக்கார். ஆனா ஏதோ பகவானுக்கு அவர் சேவை பண்ணதுனால அந்த ஒரு இது அவருக்கு கிடைச்சிருக்கு, ஒரு கிரெடிட் அவருக்கு கிடைச்சிருக்கு. சோ அது மாதிரி ஒவ்வொரு ஆத்மாக்கள் அவங்களுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு உண்டான காரியங்களை பகவான் அவங்களுக்கு கொடுக்கிறார், புகழ கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார். ஆனா அவங்க என்ன பண்ணணும், அதை புரிஞ்சுக்கிட்டு பகவானுக்கு நன்றி உடையவங்களா இருக்கணும். அதான் முக்கியம். என்னுடைய கர்மாக்கு தான் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அகங்காரப்பட்டுக்கிறதுல ஒண்ணும் கிடையாது. அந்த கர்மா படி நமக்கு பகவான் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், கொடுக்காம இருந்தாலும் இருக்கலாம். அது பகவானுடைய விருப்பம். அதனால பக்தர்கள் பகவான் கிட்ட அதெல்லாம் டிமாண்ட் பண்றது கிடையாது. நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், நீங்க எனக்கு இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு அவங்க என்ன பண்றது கிடையாது, பேரம் பேசுறதெல்லாம் கிடையாது. சோ கிருஷ்ணர் என்ன கொடுக்குறாரோ அதை அவங்க அப்படியே முழு மனதோட ஏத்துக்கிறாங்க. முகுந்தமாலா சோஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கும், நமாமி நாராயண நாம மங்களம் கரோமி நாராயண பூஜனம் சதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு எனக்கு கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. யாருக்காவது தெரியுமா அந்த முகுந்தமாலா சோஸ்திரத்துல அந்த ஸ்லோகம் யாருக்காவது தெரியுமா? சோ அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், ஹோம்ஒர்க் 1 நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க. சோ அதனால இது ஹோம்ஒர்க்கா இருக்கட்டும். முகுந்தமாலா சோஸ்திரத்துல அந்த 4 லைன் தான், சிம்பிளி 4 லைன்ஸ். ஸோ அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு சொல்லி நாளைக்கு நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? எனக்கும் சேர்த்து ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிறேன். நம்ம அதை பார்த்துட்டு நாளைக்கு அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்வி? என்ன ஆரம்பிக்கும் மாதாஜி? என்னன்னு ஆரம்பிக்கும் மாதாஜி? அதான் மறந்துட்டேனே, தெரியல. சரி சரி சரி. இந்த 2 லைன் ஞாபகம் இருக்கு. கரோமி நாராயண பூஜனம் சதா நமாமி நாராயண நாம மங்கலம்னு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நாராயணன் அந்த 4 லைன் தான், ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம், ஆனா அருமையான ஸ்லோகம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா?
नमामि नारायण पादपङ्कजम् करोमि नारायण पूजनं सदा वदामि नारायण नाम निर्मलम् स्मरामि नारायण तत्त्वमव्ययम्. हरे कृष्ण माताजी. நமக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது இல்ல, உடனே ஏதாவது பண்ணிடுறாங்க. ஸ்கூல்லே உட்காந்து ஹோம்ஒர்க் முடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காங்க நம்ம டிவோட்டிஸ். உடனே ஹோம்ஒர்க் பண்ணிடுறாங்க. சோ இதுவே என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் கொஞ்சம் டஃபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் உட்கார்ந்து யோசிப்போம். தேங்க்யூ மாதாஜி. ஸ்லோச்சனா மாதாஜி. 35வது ஸ்லோகம் அது. ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. முகுந்தமாலா 35வது ஸ்லோகம். அதனால ஹோம்ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். முகுந்தமாலா ஸ்லோகத்தோட இந்த 35வது ஸ்லோகத்தோட பொருளுரை மொழிபெயர்க்கலாம் படிங்க. யார்கிட்ட முகுந்தமாலா சோஸ்திரம் புக் இருக்கோ, பிரபுபாதருடைய பொருளுரை படிக்கலாம். நம்ம அது இப்ப பண்ண முடியாது, கண்டிப்பா வீட்டுல தான் பண்ணணும். சரியா? ஹோம்ஒர்க்காவே பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, வேற ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள்? அனுப்ப சொல்றீங்களா மாதாஜி? போஸ்ட் பண்ண சொல்லுங்க மாதாஜி. புக் இல்ல. ஓகே, புக் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க, புக் இல்லாதவங்க புக் வாங்க முயற்சி பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ நாங்க யூடியூப்ல போடுவீங்களா, அது வரது இல்லையா? கொஞ்சம் வந்து சிச்சுவேஷன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால அது போஸ்ட் பண்ண முடியல. ட்ரை பண்றேன் மாதாஜி, போடுறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி. மிஸ் ஆனா நாங்க மார்னிங்ல பாத்துருவேன், அதுதான் கேட்கலாம். ட்ரை மிஸ் பண்ணிட்டேன் சம்டைம்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நாளைக்கு விருந்தாவன் மதுரை யாத்திரை போயிட்டு வரோம் மாதாஜி. ஜெய் 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 ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, உங்க ஆசீர்வாதம் வேணும் மாதாஜி. மாதாஜி உங்க ஆசீர்வாதம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அதனால உங்க ஆசீர்வாதம் தான் வேணும். சோ நல்லபடியா உங்க யாத்திரா போயிட்டு பகவானை தரிசனம் பண்ணி பகவானுக்கு அங்க சேவைகள் செய்யணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வரோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நானும் நாளைக்கு அது பிருந்தாவன் யாத்திரா போறேன். ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ யாருக்கு கேள்வி இல்லைன்னா நம்ம எண்டு கொடுத்துடலாம். कृपा सिंधुभ्यः एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि नमो नमः. हरे कृष्णा माताजी. प्रणाम माताजी. थैंक यू माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्णा. थैंक यू.